Hi friends, welcome to our channel. Friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டியோட மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,227 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 25,277, லோ பார்த்திங்கன்னா 25,060, ஹை பார்த்திங்கன்னா 25,310. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 25,145 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. 25,145 க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 81 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. நம்ம வீடியோ நேற்று பார்த்தவங்க கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஒன் வந்து கிளியர் கட்டாக இந்த 25,300 to 320 அந்த ரேஞ்ச், அதாவது 310ன்னே சொல்லியிருந்தேன். வீடியோ கிளியராக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவலான 25,310 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினது தான். அதுக்கப்புறம் ரிவர்ஸே எடுக்கவே இல்லை. அதாவது கடைசியாக அந்த லோ வந்து, அதாவது 25,060 வர வரைக்கும் லோ வந்துட்டு தான் திருப்பி மேலே போச்சு. ஸோ எப்படி பார்த்துருந்தாலும் அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து நீங்கள் ஒன்றா ப்ரீடிக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்கள் செல்ஃப் புட் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டான ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட். ஏன்னா எக்ஸாக்டாக நான் என்ன லெவல் சொல்லியிருந்தேன்னா இந்த 310 லெவல் தான் சொல்லியிருந்தேன். இதை கிளியராக பிரேக் அவுட் கொடுத்தா தான் நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டான 24,400 லெவல் வரைக்கும் அவர் அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 310 வந்து சஸ்டெயின் ஆகாமல் அங்கேருந்து கீழே இறங்கினது தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் கிட்டத்தட்ட மார்க்கெட் இறங்கிச்சு. ஸோ மார்க்கெட் டோட்டலாக எடுத்திங்கன்னா பழையபடி கீழே இறக்கத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் என்ன பார்க்கணும். மெயினாக நம்ம நாளைய மார்க்கெட்டுக்கு மெயினான சப்போர்ட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா இந்த இடம் வரும். அதாவது 25,020 வந்து நாளைக்கு கிளியர் கட் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா தான் ஏழியராக வந்துட்டு இங்கே பாருங்கள், ஏழியராக இந்த ஏரியா வந்துட்டுனா இறங்கியிருக்கு. திருப்பி இந்த ஏரியா இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் ஒன்றா ஆக்ட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த 25,020 வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக அனதர் 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 24,900 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 15/10/25 நாளைக்கான மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,020 ஆக்ட் ஆகும். எதனாலன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக ஒரு 100+ பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கீழே டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா டோட்டலாக மார்க்கெட் ஒரு டவுன் சைடு, ஏன்னா ரிவர்ஸ் எடுக்கவே இல்லை. ரிவர்ஸ் எடுத்தாலும் அந்த ரிவர்ஸ், அதாவது இந்த லெவலில் பிரேக் அவுட் 25,200க்கு பிரேக் அவுட் கொடுக்கறதுனால அது டவுன் சைடில் தான் க்ளோஸ் ஆகி முடிஞ்சதுனால இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது சப்போர்ட் லெவல். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 என்னன்னு நான் சொல்லிவிட்டேன். ஸோ இப்போ இப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இன்கேஸ் நாளைக்கு இதே வேகத்தில் மேலே ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும், ஓகேங்களா? அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரும். அதாவது 25,180 அந்த லெவல் வந்து நம்மளுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா ஏன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் 25,180 to 190 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு இன்னும் ஹையான 25,300 310 வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம நாளைய மார்க்கெட்டுக்கு பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 25,190 வச்சுக்கோங்களேன், 190 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்னையோட ஹையான 25,300 to 310 வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம நாளைய மார்க்கெட்டுக்கு பார்க்க வேண்டிய ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நாளைய மார்க்கெட்டுக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் ரெசிஸ்டன்ட் 1 25,190 வந்து உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,020 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேடை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.